குட் ஈவினிங் வர்ஸ் வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் லெவல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி முடிஞ்சிருக்க இடம் 25,010 அப்படின்றது முடிஞ்சிருக்கு. நம்ம பார்க்க போகிற கால் வந்து 25,000 கால். இது வந்து 154க்கு முடிஞ்சிருக்கு. இது 150 ரூபாய்க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட் 180, செகண்ட் டார்கெட் 210, தேர்ட் டார்கெட் 240. ஸ்டாப் லாஸ் வந்து வாங்குகிற இடத்துலேருந்து 10 பாயிண்ட்டு போட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். 180க்கு மேலே பிரேக் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் நல்லா பூம் அப் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு கால் வந்து நல்லா ப்ராஃபிட் கொடுக்கும். அது வந்து இன்னும் 26 பாயிண்ட்டு தான் இருக்குது 180 பிரேக் பண்ணுறதுக்கு. 150 வந்து ஸ்டாப் லாஸை போட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் இதில். அதுக்கு அடுத்தது பார்க்க போகிறது நம்ம 25,050ன்ற கால் வந்து பார்க்க போகிறோம். இந்த கால் வந்து முடிஞ்சிருக்கிற ரேட்டு வந்து 130. இது 141 ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக இருக்கும். 141 பிரேக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுக்க அதிக சான்சஸ் இருக்குது. 141 பிரேக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 152 வச்சுக்கலாம். அது 10 பாயிண்ட் தான் இருக்குது. 152 பிரேக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 187 நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஒரு 30 பாயிண்ட் ஈஸியாக கிடைக்கும். 141 நோட் பண்ணிக்கிங்க. நல்ல ஒரு பிரேக் ஒன் பாயிண்ட்டாக இருக்கும். 20,050ன்ற காலுக்கு வந்து 141 டார்கெட் வந்து 152, அப்புறம் 182, அதுக்கப்புறம் 200 வச்சுக்கிங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற கால் வந்து 25,100 வந்து நீங்கள் வந்து 100 ரூபாய்க்கு மேலே இருந்தால் வாங்கிக்கங்க. 100 ரூபாய்க்கு மேலே வாங்கினா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 154. செகண்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு வந்து 173. 125 வந்து வரும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வரும்போது, அதாவது நம்ம சொன்னது 150 சொன்னோம், அதை மாற்றி 125 வச்சிங்க. செகண்ட் டார்கெட் 147, தேர்ட் டார்கெட் 184. ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஏன் நம்ம சொல்கிறோன்னா, இது எந்த வித பையிங் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. இது வந்து ஆர்டர் எடுக்கிறது உங்கள் சுய முடிவுக்கு உட்பட்டு நீங்கள் ஆர்டர் எடுத்து ஸ்டாப் லாஸ், நம்ம வந்து அதிக அளவு ஸ்டாப் லாஸ் போடுறதில்ல. ஆனால் அதிகமாக லாட் செய்கிறவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு பெரிய பேர்டனாக இருக்கும். அதனால் 10 பாயிண்ட் தான் கொடுக்குறோம். 10 பாயிண்ட் வந்து நிச்சயம் நம்ம கொடுக்குறது உடனடியாக ஒரு 20லேருந்து 25 பாயிண்ட் பிரேக் ஆச்சுன்னா 50 பாயிண்ட் நல்ல ப்ராஃபிட் கொடுக்குங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற கால் என்னென்னு கேட்டிங்கன்னா 25,150ன்ற கால் 83. இதுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து 83. ஸ்டாப் லாஸ் வந்து 80 வச்சுக்கிங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் 83. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 100 வச்சுக்கிங்க. செகண்ட் டார்கெட் வந்து 125. இந்த இதில் ஒரு 20, 30, 40 பாயிண்ட்டு கிடைக்குதுங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து அடுத்து பார்க்க போகிற கால் வந்து 25,200ன்ற கால் பார்த்துக்குங்க. அது வந்து 70 ரூபாயில் முடிஞ்சிருக்கு. இது வந்து 65 ரூபாய்க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். 65 ஆல்ரெடி 5 பாயிண்ட் மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 65ன்றது நல்ல ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டு, நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 55 கூட நீங்கள் ஸ்டாப் லாஸ் அங்கேருந்து வாங்குகிற இடத்துலேருந்து ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸாக போட்டுக்கங்க. ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஒரு 20 பாயிண்ட் வச்சுக்கலாம், 87. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 103 வச்சுக்கிங்க. ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக போடுங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து 250 கால் 56 ரூபாயில் முடிஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 53 ரூபாய்க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். 53ன்றது முக்கியமான பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 66 வச்சுக்கலாம். 66 வச்சுக்கிங்க. அதுக்கடுத்த டார்கெட் 75. அதுக்கடுத்த டார்கெட் வந்து 90. இந்த ஸ்டாப் லாஸ்லாம் ரெகுலராக போட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்ட்ரைக்குக்கு வந்து லெவல்ஸ் கொடுத்துருக்கோம், ஆப்ஷன்ஸ் லெவல்ஸு. இந்த லெவல்ஸ் வந்து கரெக்டாக வந்து அந்த லெவல்ஸ் தாண்டினா தான் நீங்கள் வந்து அது பை பண்ணி போகணும். அதுக்கு முன்னாடி பை பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணிங்கன்னா அவுட் த மணிலாம் கொஞ்சம் ரிஸ்கில் தான் இருக்கும். ஏன்னா அவுட் த மணி அவ்வளோ சீக்கிரம் மூவ்மெண்ட் கொடுக்காது. தொடர்ந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தா தான் இந்த லெவல்ஸ்லாம் வந்து டார்கெட் வந்து ஈஸியாக போகும். ஒருவேளை மார்க்கெட்டு கொஞ்சம் ஏற்றி அதை வாலட்டைலாக இருந்ததுன்னா ஏற்றி இறக்கி அப் டவுன் மாறி வாலட்டைலாக போச்சுன்னா கொஞ்சம் வந்து இது வந்து அவுட் த மணிலாம் கொஞ்சம் ஈவனாக போகாது.
ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும், நம்ம சொன்ன லெவல்ஸ் தாண்டி கீழே வந்துடும். அதனால் நீங்கள் வந்து 25,000க்கு மேலே இருந்தால் நீங்கள் பயப்படாமல் இந்த கால்லாம் வச்சுக்கலாம். 25,000க்கு கீழே போயிடுச்சுன்னா கொஞ்சம் யோசித்து தான் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும். ஏன்னா நிஃப்டி வந்து 25,000 நல்லா சப்போர்ட் லெவலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 25,000க்கு கீழே போய்விட்டால் நீங்கள் வந்து புட் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நம்ம லெவல் வந்து 25,000 கால் வந்து 150 ரூபா கொடுத்துருக்கோம். அந்த லெவல் வந்து கால் மெயின்டைன் பண்ணதா புட்டு மெயின்டைன் பண்ணதா பாருங்கள். ஏன்னா அது வந்து முக்கியமாக 150ன்றது முக்கியமான லெவல். மார்க்கெட் வந்து 25,300 வரலையும் போக வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில். அதனால் 25,000 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. மினிமம் ஒரு இங்கேருந்து ஒரு 200 இல்லை 250 பாயிண்ட்டாவது போகும். அதனால் நீங்கள் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட். 25,000க்கு மேலே இருக்கிறவரையும் கால் சைடு போகிறது நல்லது. மார்க்கெட் கீழே போனாலும் திரும்ப 25,000க்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணால் அது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன். அதுக்கப்புறம் நம்ம வந்து எதுக்கும் ஒரு புட்டு ஒரு லெவலையும் பார்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லதாக இருக்கும். அது 25,000 புட்டு ஆஸ் யூசுவல் சொன்ன மாதிரி 150 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடாது. 150 ரூபாய்க்கு கீழே போனால் தான் இந்த 25,000 கால் ஏறும். அதுக்கப்புறம் இதையும் பார்த்துங்க. 20,050ன்ற புட்டும் 178ல் இருக்குது. இது வந்து 175க்கு கீழே போயிடுச்சுன்னா நல்லதுங்க. 175 கீழே போயிடுச்சுன்னா ரொம்ப நல்லது. அதுமாரி 140 வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் கீழே வந்துடும். 140க்கு கீழே போகிறது ரொம்ப நல்லது. 20,050 புட்டு ஃபஸ்ட்டு 175 மேலே இருந்தால் நீங்கள் கால் வந்து ட்ரை பண்ணக்கூடாது. மார்க்கெட்டையும் வாட்ச் பண்ணுங்கள். நிஃப்டி 25,000க்கு மேலே இருக்கான்னு. 25,000க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் எப்படியா இருந்தால் மேலே வந்துடும். இந்த 2 லெவல்ஸ் பாருங்கள். அதுக்கு அடுத்தது 25,100, அதுவும் வந்து ஒரு 206ல் முடிஞ்சிருக்கு. நீங்கள் வந்து 200 வந்து போட்டுங்க. 200 கீழே போனால் தான் மார்க்கெட் வந்து மேலே வரும். நம்ம வந்து 3 ஸ்ட்ரைக்குக்கு வந்து புட்டோட லெவல்ஸ் கொடுத்துருக்கோம். 5 ஸ்ட்ரைக்கு வந்து காலோட லெவலும் கொடுத்துருக்கோம். இந்த லெவல்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு நிஃப்டி வந்து 25,000க்கு மேலே இருக்கா பார்த்துக்கிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது நல்லது. இதுபோல் வந்து ஆப்ஷன்ஸ் லெவல் பற்றி நீங்கள் வந்து பிரேக் அவுட் பாயிண்ட்டு, ஸ்டாப் லாஸு, இந்த காலை ஹோல்ட் பண்ணலாமா வேணாமா இல்லை எடுக்கலாமா அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து விவரமாக தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதுபோல் நம்ம வந்து இதை பற்றி ஒரு கிளாஸ் எடுக்கிறோம். அதுக்குண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மும் இந்த லிங்க் இதில் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ள நபர்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த குரூப்பில் வந்து அந்த குரூப்போட லிங்க்கையும் நான் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன். அதோட டெலிகிராம் லிங்க்கையும் ஷேர் பண்ணி விட்ருக்கேன். விருப்பப்படும் நபர்கள் அதில் சேர்ந்து பயன்பெறுங்கள். ஏன்னா வந்து நம்ம உடனே வீடியோ போட்டு அப்லோட் பண்ண முடியாது. அது வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா அந்த லெவல்ஸ்லாம் தாண்டி வேகமாக போயிடும் மார்க்கெட். ஏன்னா இது பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட் பிரேக் ஆன உடனே உங்களுக்கு 20-25 பாயிண்ட் கிடச்சிரும். நம்ம அந்த நேரம் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போட்டோம்னா அது சீக்கிரம் வந்து ரீச் ஆகாது. ஏன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம சொல்கிற டார்கெட் ரீச் ஆகிடுங்க. அதனால் நீங்கள் வந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட்டாகவும் அனுப்புவோம், வாய்ஸாகவும் அனுப்புவோம், இமேஜ் ஃபைலாகவும் அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். அதில் நிறையா நம்ம டெக்னிக்கல்ஸும் வந்து வீடியோஸும் அப்லோட் பண்ணுறோம். பார்த்து பயன்பெறுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.